யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சமையல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சமையல் வீடியோவா உங்களுக்கு தொடர்ந்து காட்டிட்டு இருக்கும். ஒரு சினிமா வீடியோ பார்த்தீங்கன்னா, அது சம்மந்தப்பட்ட வீடியோவா உங்களுக்கு கொண்டாந்து காட்டும். இது ஏன் அப்படின்னா, நீங்க சர்ச் பண்ணதோட பதிவு அந்த யூடியூப் அல்காரிதம் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு, உங்களுக்கு அத கொண்டு வந்து காட்டிட்டே இருக்கு. யூடியூப் அல்காரிதம் மாரியே நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு அல்காரிதம் இருக்கு. நீங்க கவலை, பயம், ஏமாற்றம் இந்த மாரி ஏதாவது ஒரு உணர்வுல இருந்தீங்கன்னா, தொடர்ந்து அடுத்தடுத்து நீங்க என்ன வேலைய செஞ்சா மறுபடியும் ஃபெயிலியர் ஆவீங்களோ, அதையே உங்க கண் முன்னாடி காட்டும். அதையே சூஸ் பண்ணவும் வைக்கும். இது ஒரு மீளா வட்டம் மாரி உங்க வாழ்க்கையில தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு பொதகுழியில மாட்டுன மாரி நீங்க எவ்வளவுதான் வெளில வரணும்னு முயற்சிச்சாலும், மேலும் மேலும் உள்ள போயிட்டே இருப்பீங்க. இதிலிருந்து வெளில வர்றக்கு ஒரே ஒரு வழிதான். கடந்த கால தோல்விகள பத்தி யோசிக்கிறத சடனா நிப்பாட்டுங்க. காலையில பேங்க் போலான்னு நெனச்சிருப்பீங்க. அந்த டைமுக்கு போயிட்டு வாங்க. ஒரு கால் பண்ணணும்னு நெனச்சிருப்பீங்க. அந்த கால பண்ணி முடிங்க. இந்த மாரி சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு, நான் வந்து இந்த வேலைய சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டேன். உங்களுக்கு நீங்களே ஒரு சபாஷ் சொல்லிக்கங்க. இத சொல்லிட்டு, நான் வெற்றிகள அடைஞ்சுகிட்டு இருக்கேன். நான் முன்னேறிட்டு இருக்கேன். அப்படின்ற ஒரு அஃபர்மேஷனையும் கூடவே சொல்லிக்கோங்க. நம்மளோட ஆழ்மனம் நம்ம எந்த செயல செஞ்சா நம்ம ஜெயிப்போமோ, அதுக்குண்டான வாய்ப்புகள நம்ம கண்ல காட்டும்.